விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, நெருக்கடி கொடுக்கிறார்களா, நெருக்கடி இருக்குதானா, இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. நெருக்கடி இருக்குதுன்னு சொல்லிட்டார். அது இருக்கட்டும். அவங்க வந்து அவரை மிரட்டுறாங்களா, மிரட்டட்டும். கூட்டணிக்கு வந்து அவனை நிர்பந்தப்படுத்துறாங்களா, இவர் அதுக்கு பணிந்து போடாதானே சார் தப்பு. நீ கேட்கறது கேட்கற ஒரு தலை காதல், நீ கேட்டு போ, நீ பேசு. இவர் போனாரா? இவர் கிடையாது. நீ சிபிஐ கூப்பிடுற, இவர் போறாரு. இன்னைக்கு இதை போறாரு. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா, ஊடகங்கள்லே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பக்கம் இது ஊடகங்களில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, கருத்து கணிப்பாக இருக்கட்டும், இல்லை ஊடகங்களில் பேசுகிறத விதமாக இல்லை திமுகவோட மீடியான்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க, அது மாற்றுக்கிறது கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, புஷி ஆனந்த் வந்து 128லேருந்து 132 மாவட்ட செயலர் வந்து தனியாக வந்து கூகுள் மீட்டை சந்திச்சதாகவும், அதில் வந்து பெரும்பான்மையான பேர் வந்து நம்ம பாஜகவோட போயிடலாம் அப்படின்ற மாதிரி, அது ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகைலாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இதுவும் வந்து ஒரு தகவலா, இல்லை இது ஒரு பேக் நரேட்டிவ்னு சொல்ல முடியும்? எல்லாமே திமுகவின் சதி, அடிமை ஊடகங்கள். அப்போ தாவேகா மாவட்ட செயலாளர்லாம் நாம தனியானா வெற்றி பெற மாட்டோம், நம்மளுக்கு மக்கள் செல்வா கிடையாது, நம்ம போய் கூட்டணிக்கு சேர்ந்துக்குவோம், கொடுக்கறத வச்சு எம்எல்ஏ ஆயிடுவோம், நமக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை, மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போடுற மாதிரி இல்லை அப்படின்னு தாவேகா மாவட்ட செயலாளர்கள்லாம் பயப்படுற மாதிரியும் உதற மாதிரியும், ஐயோ வானா கூட்டணி வைக்கலாம் சொல்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாத விஜய் தனியா போகும்போது ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் நொந்துட்டுவான், நம்ம வரமாட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம், கூட்டணி கூட இல்லை அப்படின்னு அவனை மனதளவில் அவனை பாதிக்கப்பட வைக்கணும் அப்படின்னா இது நடக்குது.